கிங் ஆஃப் த டவுன்னே சொல்லலாமே. ரோஹித்தும் கோலியும் ரிட்டையர் ஆகணுமா? அவங்கள வந்து ரிட்டையர் ஆகும்னு சொல்றதுக்கு தகுதி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிடையாது. கொடுமையான நிலைமையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ரோஹித் சர்மா தான். T20 வேர்ல்ட் கப்லாம் அடிச்சு குத்துறாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப்போட ஃபிளாஸா இருக்கட்டும், அவரோட கேமும் வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்ல, அவுட் ஆஃப் ஃபார்ம். டிராவிடோட கோச்சிங்ல நல்லா இருந்துச்சு, இப்ப கம்பீர் கோச்சிங்னாலதான் செட் ஆகல. WTC பங்கமா அடி வாங்குச்சு. அடமட்டா ஆடுற அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் தயவு செஞ்சு பும்ரா கிட்ட உங்க துப்பாக்கியை கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி கிட்ட கேப்டன்ஷிப் கொடுக்கலாமே. அடிக்கும் போது மட்டும் அவரை பாராட்டும் போது, அவர் மிஸ்டேக்ஸ் பண்ணும் போது அதை வந்து சொல்லலைன்னா ரோஹித்தோட பேட்டிங் பிரச்சனை இருக்கிறதுனால கேப்டன்சியும் பிரச்சனையா இருக்கா? இந்தியன் பிளேயர்ஸ்க்கே ஸ்பின் ஆட தெரியாது. ஜஸ்பிரித் பும்ரா எப்பவுமே வந்து சூப்பரா போடுவார். ஆனா நான் கேப்டன் ஆனா அதை விட ஒரு ஸ்டெப் இன்னும் ஃபர்தரா ஒரு பட்டன் அனுப்பேன்டா. ஐ திங்க் அவரே டெஸ்ட் கிரிக்கெட் விட்டு வெளியில போயிட்டாருன்னா he will be very free time for ரோஹித் in டெஸ்ட் கிரிக்கெட்ன்றது என்னோட ஒரு கருத்து. ஹோப்ஃபுல்லி ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி உங்களோட கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே பின் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வீடியோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சிட்னி டெஸ்ட்டில் ரோஹித் சர்மா தன்னுடைய துப்பாக்கியை பும்ரா கையில் கொடுத்துருக்கிறாரு. அவரோட கேப்டன்சியை பற்றியும் பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் நடந்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டியை ஃபைன் பண்ணது. இவங்க 2 பேரை பற்றி தான் நானும் சிசிஎன் ஃபன்னாவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னொரு கொஸ்டின் வந்து சொல்லியிருந்தீங்க, ரோஹித் கிட்ட இருந்து பும்ரா கையில துப்பாக்கியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அந்த பும்ராவை பத்தி பேசும்போது டீம் தோத்துச்சுன்னு வருத்தப்படுறதோட அந்த ஒரு மனுஷங்க அப்பப்பா, அதாவது உயிர் மண்ணுக்கு உடல் டென்ஷன்ல வளராது, கரெக்டா சொல்லு. உடல் மண்ணுக்கு உயிர் கிரிக்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஒரு இன்னிங்ஸ். இதுக்கு மேல ஒரு மனுஷன் என்னதாங்க பண்ண முடியும் அப்படின்னு அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் சபரீஷ். நீங்க நானும் ஆக்சுவலா என்னோட வீடியோல போட்டிருப்பேன், அவரை சிட்டி ரோபோட் தான் இப்ப நான் கூப்பிட்டு இருக்கேன். ஏன்னா ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த வசீகரன் கேரக்டரை பிளே பண்றாரு, இந்திரன் படத்துல வர மாதிரி. சிட்டி அப்படின்னா பும்ரா வந்துடுறாரு. அதாவது எந்த வேலை சொன்னாலும் செய்யறாரு மாதிரி, எப்ப கூட்டு வந்தாலும் வந்து போலிங் போட்டு விக்கெட் எடுத்துடுறாரு. அவர் மனுஷனா மிஷினா ரோபோட்டான்னு தெரியல. என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் பிரேக். இன்னி வரைக்குமே இதை பேசும் போதே எனக்கு நெஞ்சு லைட்டா வலிக்குது. அந்த மனுஷன் 4 டெஸ்ட் மேட்ச்ல 30 விக்கெட், 12 ஆவரேஜ். ஆஸ்திரேலியன் கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் வாய் அடைச்சு போயிருந்தாங்க. அந்த ஸ்டாட்ஸ பாக்குறாங்க, யாரா அவன் கேக்குறாங்க. யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்துக்கிறாங்க? நல்ல பிளேயர்னா ஐயோ, எந்த போலருமே ஆஸ்திரேலியால பெரிய பெரிய ஆளுங்க, மால்கம் மார்ஷல்ல இருந்து ஆஸ்திரேலியன் பிஸ்தா போலர்ஸுமே இது பண்ணது இல்லையா? ஒரு ஃபாஸ்ட் போலர் 4 மேட்ச்ல 30 விக்கெட் 12 ஆவரேஜ்ல எடுக்கிறானா? ஐயோ, இவன் வந்து வேற என்ன சொல்றது, பிளானட்ல இருந்து வந்திருக்கான்டான்ற மாதிரி மெய் மறந்து போய் சொல்றானுங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இப்படி ஒரு சூப்பரான ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலிங் ஸ்பெல்ஸ் எவர் இன் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்ல நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்ம இந்த பிஜிடி சீரீஸ்ல 2-1 பிஹைண்ட்ல இருக்கிறது தான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. எனக்குமே அதே வருத்தம் தான். பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி தோணுதுன்னா, நாங்களாம் வந்து சச்சினோட பேட்டிங் அந்த அளவுக்கு பார்த்தது கிடையாது. இப்ப பும்ரா பார்க்கும்போது நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு சச்சினை ரேட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு பும்ராவை ரேட் பண்ணணும் அப்படின்னு வந்து என்னோட ஒரு தாழ்மையான. நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா கிரிக்கெட் பாக்குறேன். 1996ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெண்டுல்கர் அவுட் ஆயிட்டா டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடும். ஓகேவா? அது வேற விஷயம். கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து பாத்தீங்கன்னா கங்குலி வந்தாரு, டிராவிட் வந்தாரு. அப்புறம் ஒரு 2001க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 2002ல எக்ஸாக்ட்லி கைஃப் வந்தாரு, யுவராஜ் வந்தாரு. அந்த நேட்வர்க் சீரிஸ் வின்னுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் கொஞ்சம் ஹோப் கொடுத்தாங்க. ஓகே, சோ இவங்க எல்லாருமே ஒரு ஸ்டார்ஸ் அப்படியே எமர்ஜ் ஆயிட்டே வந்தாங்க. சோ இந்தியால நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே அந்த ஃபேண்டம் வேற லெவல்ல இருக்கும். இண்டிவிஜுவல்ஸ் பிரைஸ் பண்றது, ஐடலா உங்களை ட்ரீட் பண்றது, அதை பாத்தீங்கன்னா மோஸ்டா பேட்ஸ்மேனா தான் இருப்பாங்க. போலர்ஸ் அந்த அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த வகையில ஜஸ்பிரித் பும்ரா இன்னைக்கு நம்பர் 1 பிளேயருங்க இந்தியாவுக்கு. ஒரு முதல் முறையா ஒரு போலரை தலையில தூக்கி நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். ஓகே, நம்ம வந்து எல்லாருக்கும் பிஆர் இருக்கு, விராட் கோலிக்கு இருக்கு, ரோஹித் சர்மா இருக்கு. எண்ட் ஆஃப் தி டே தே ஆர் கிரேட். விராட் கோலி கிங் ஆஃப் கிங்ஸ், அதுல டவுட் கிடையாது. ஆனா கரண்ட் 4 வருஷத்துல டெஸ்ட் கிரிக்கெட்ல கேட்டீங்கன்னா நோ, ஹி இஸ் நாட் அ கிங். கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அதை நம்ம ஓப்பனா ஒத்துக்கணும். ரியல் விராட் கோலி ஃபேனா இருக்கட்டும், ரியல் இந்தியன் ஃபேனா இருக்கட்டும், இதை ஒத்துப்பான். ஓகேங்களா? செகண்ட், ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் தூக்கி வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா ஓடிஐ கிரிக்கெட்ல ஒரு வேற லெவல். டெஸ்ட் கிரிக்கெட்லயும் பாத்தீங்கன்னா அக்ரெசிவான ஸ்டார்ட்ஸ் கொடுத்துட்டு போனாரு. T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்திருக்காரு as a கேப்டனா. எவ்வளவு வருஷம் வெயிட். சோ அதெல்லாம் வந்து கிரெடிட். நம்ம வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா பத்தி இன்னுமே பெருமையா பேசிட்டே இருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி 2024 அவருக்கு மிக்ஸ்டு பேக்கா வந்து இறங்கிடுச்சு. அந்த ஒரு T20 வேர்ல்ட் கப் தாண்டா உனக்கு இந்த ஒரு வருஷம் நான் வந்து கொடுக்குறேன், கடவுள் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே அடிடா அப்படின்னும் போது எனக்கு நான் யோசிக்கிறேன், என்ன யோசிக்கிறேன்னா, இல்ல T20 வேர்ல்ட் கப்
வேணா எடுத்துக்கோ, மற்றது எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட் ஆஃப் தி இயர்ல என்ன கேட்டா நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஓகே நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எனக்கு அந்த T20 வேர்ல்ட் கப் கொடுத்துருன்னு தான் சொல்லியிருப்பேன். பட் ஆனா அது சொல்றது ரொம்ப ஈஸி, தோக்கும் போது அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் ஜஸ்பிரீத் பும்ரா தான் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் கிங் ஆஃப் கிங்ஸ் இந்தியன் கிரிக்கெட்ல, அது எந்த டவுட்டுமே இல்ல. இவங்களை எப்படி ட்ரீட் பண்றோமோ அந்த மாதிரி தான் அவரையும் ட்ரீட் பண்ணணும். ஆனா ஜஸ்பிரீத் பும்ராவே ஒரு சில இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு, என்ன வந்து நீங்க ஐடல் பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன், ஐ எம் பிளேயிங் ஃபார் மை கண்ட்ரி, Yes, ஸோ ஐ வில் கிவ் மை 100% அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்திருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி இஸ் அ கோட் ஆஃப் கிரிக்கெட்ங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. இதை இந்தியன்ஸ் அக்செப்ட் பண்றாங்களோ இல்லையோ, கண்டிப்பா ஃபாரின் பிளேயர்ஸா இருக்கட்டும், ஃபாரின் மக்களா இருக்கட்டும், ஜஸ்பிரீத் பும்ராவோட வேல்யூ என்னன்றத கண்டிப்பா இந்நேரம் புரிஞ்சிருப்பாங்க. நம்ம இந்தியன் பீப்புளுக்கே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு, இந்த ஒரு மனுஷனை நீ தூக்கிட்டீங்கன்னா உன்னால சாம்பியன்ஷிப் அடிக்க முடியாது, ஏன் ஒரு சாதா டெஸ்ட் மேட்ச் கூட வின் பண்ண முடியாதுன்றத அந்த சீரிஸ் ஒரே லைன்ல சொல்லிட்டாங்களே, டீம் ஆஸ்திரேலியா விசஸ் டீம் பும்ரான்ட்டாங்களே, ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்களே. நான் வந்து டிராவிஸ் ஹெட் வர்சஸ் பும்ரா மாதிரி மாறும்னு நினைச்சேன். ஆனா ஆஸ்திரேலியா வழக்கம் போல பாத்தீங்கன்னா அந்த அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இப்ப வந்து பும்ரா வர்சஸ் ஆஸ்திரேலியா தான் நம்ம சொல்லி, ஆன வேற வழியே கிடையாது. மாதிரி நீங்க சொல்லியிருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்சும் செம்மையா, அந்த செம்ம ஸ்டார்ட், கேப்டன் ஆஸ் அ கேப்டனாவும் செம்ம ஸ்டார்ட். 150 ஆட் ரன்ஸ்ல ஆல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்து 101 ரன் ஆஸ்திரேலியா ஆல் அவுட் பண்ணாரு பாத்தீங்களா, பீக் அந்த மூமெண்ட். அதனாலதான் நம்ம அந்த பெர்த் டெஸ்டே வின் பண்ணோம். போக போக அதுக்கப்புறம் பேட்டிங் பெட்டரா ஆச்சு. அண்ட் இப்போ எனக்கு ஜஸ்பிரீத் பும்ரா நினைக்கும் போது கொஞ்சம் கவலையாவும் இருக்கு, ஏன்னா அவரோட ஃபிட்னஸ் எவ்வளவு அடி வாங்கியிருப்பாரு, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ப்ராபப்லி ஒர்க்லோட் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து சீரிஸ் அவருக்கு ஃபுல் ரெஸ்ட் கொடுத்துருவாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. டிசர்வ் அந்த ODI சீரிஸ் T20 நம்ம யங்ஸ்டர்ஸ் வச்சு ஆடலாம், அந்த சீரிஸ் தோத்தாலும் நாட் அ பிக் டீல். நம்மளோட அடுத்த ஒரு எய்ம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி. என்னோட பாயிண்ட் வெரி கிளியர், இந்தியா வந்து செம்மையா விளையாடி ICC ட்ராஃபிஸ் வின் பண்றாங்க, ஆனா பைலேட்டரல் சீரிஸ் தோக்குறாங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 10-12 வருஷமும் பைலேட்டரல் சீரிஸ் இஷ்டமேனிக்கு அடிச்சுட்டு இருக்கோம், கப்பா தூக்கின்னு இருக்கும், ஆனா ICC டோர்னமெண்ட் விட்டுட்டு இருக்கோம். ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் அஸ் டு பிளட் யங் பிளேயர்ஸ், ஓகே, அண்ட் ஸ்குவாட்ல இருக்க யங் பிளேயர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு அவங்க ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட், ஒரு ICC டோர்னமெண்ட்டுக்கு பக்காவா டீமை ஃபார்ம் பண்ணணும். அந்த வகையில நிதிஷ்குமார் ரெட்டி அஸ் ஆல்ரவுண்டராலாம் நல்லா ஃபிட் ஆகி வராரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். இந்த BGTலே இருக்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன இந்தியாவுக்குன்னு கேட்டா நிதிஷ்குமார் ரெட்டி, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆப்வியஸ்லி அவரோட போலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் சபரீஷ், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா இம்ப்ரூவ் பண்ணுவாரு இஃப் ஹி கெட்ஸ் கண்டினியூவா. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இஃப் இஸ் கோயிங் டு கெட் சான்சஸ், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவரோட போலிங்லயே அவர் ரிலீஸ் ஆவாரு. நாட் அ பேட் பவுலர், சீரியஸா சொல்றேன், டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகும். பட் ஆஸ் ஆஃப் நோ ஹி ஹஸ் ஷோட் ஹிஸ் ஸ்கில்ஸ் த்ரூ பேட்டிங் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரோட ஃபுல் கெத்த காமிச்சிட்டாரு. சோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அவரோட பேட்டிங் பார்க்கும்போது காலையில பாத்துட்டு இருக்கேன், ஒரு ரிஷப் பண்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவ்வளவுதான் மேட்ச் டீப் ட்ரபிள் போயிட்டாங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது அவரு செஞ்சுரி அடிச்ச போது ஆக்சுவலா வந்து எனக்கு எப்படி தமிழ் ஓரளவுக்கு வரும், ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு திருக்குறள் என்னோட மனசுல இருந்து வருது. அவங்க அப்பாவெல்லாம் பார்க்கும்போது ஈன்ற பொழுதில் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படின்னு அந்த இதை பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மேட்ச் எவ்வளவு பாத்துருக்கேன். அது ஒரு எமோஷனல் மூமெண்ட் தானே. இது வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, இது வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்குன்னு இல்ல சபரீஷ், நிறைய கிரிக்கெட்டர்ஸ்க்கு நிறைய அவங்க ஃபேமிலி சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க. அது எப்ப தெரியுமா வெளியில வரும், இந்த மாதிரி அந்த பிளேயர் போய் இந்தியாக்காக விளையாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் போதுதான் யாரா அவன் மக்கள் அப்படி தலையை தூக்கி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவனோட பேக்ரவுண்டோட இன்ஃபர்மேஷன் என்ன, அவங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டார் அப்படின்னு தெரிய வரும். நீ உள்ளே வராம பெர்ஃபார்மன்ஸே இந்தியாவில காமிக்காம சில பேருங்களோட விஷயங்கள் தெரியாது. ஸோ எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த வகையில நிதிஷ்குமார் ரெட்டி பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவர் பின்னாடி அவங்க அப்பா எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு நிதிஷ்குமாரை வளர்க்கறதுக்கு, அவரோட ஜாப் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, அது எல்லாமே அந்த டைம்ல அவர் அந்த எமோஷனல் ஆனதெல்லாம் ரொம்பவே ஒரு எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. தண்ணி வந்துருச்சு. நீ சொன்ன மாதிரி பண்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவர் என்ன டயர் ஸ்ட்ரைட்ஸ், அவரும் வாஷிங்டன் சுந்தருக்கும் நம்ம கிரெடிட் கொடுத்தானோம். அந்த பார்ட்னர்ஷிப் வாஸ் சோ குரூஷியல். அது இல்லைன்னா 4th டேலே மேட்ச் முடிஞ்சிருக்கும் ஆக்சுவலா, டு பி வெரி ஆனஸ்ட். இது எவ்வளவு பெரிய பேட்டிங் ட்ராக்கா வேணா சொல்லு, பட் ஆஸ்திரேலியாவோட போலிங் லைனை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரவுண்டட் அப்பா இருக்கு. 3 ஃபாஸ்ட் போலர் 4th டே 5th டே போட்டு விக்கெட் எடுக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர், 3 ஃபாஸ்ட் போலருமே வந்து ரவுண்டு கட்டி ஒருத்தனும் ஒரு ஸ்பெல்ல வந்து விக்கெட் டேக்கர்ஸ். இந்தியாவுக்கு அது பிரச்சனை இல்ல. இந்தியாவுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு ஆள் தான். சிராஜ் செகண்ட் இன்னிங்ஸ்ல வேணா வந்து சூரப்புலி மாதிரி போட்டிருக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்ன பண்ணாருன்றது தெரியும். நியூ பால கொடுக்காம ஈகோவை டீஸ் பண்ணிட்டாங்களா? என்னத்த டீஸ் பண்றது, நீ நல்லா போடணும்ல. நான் கொஞ்சம் ஹார்ஷா தான் இருப்பேன் சிராஜ் விஷயத்துல, ஏன்னா பல சான்சஸ் கொடுத்துட்டாங்க, கண்டினியூஸா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. ஒரே ஒரு பாராட்டுகள் சிராஜ்க்கு என்ன தெரியுமா, அவர் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றாரு. ஒரு ஃபாஸ்ட் போலருக்கு இவ்வளவு ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணி இவ்வளவு கண்டினியூஸா எல்லா ஃபார்மேட்லயும் கிரிக்கெட் விளையாடுறது பிரச்சனை இல்ல, ஆனா பெர்ஃபார்மன்ஸஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ இந்தியால விக்கெட்ஸ் எடுக்கலையா, தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், நாங்க ஒத்துப்போம்.
ஆனா ஃபாரின் கண்டிஷன்ஸ்ல போய் உன்னால விக்கெட்ஸ் எடுக்க முடியலன்னா திருப்பியும் நான் சொல்றேன் சபரிஷ் ஒரு விஷயம், நீ எப்படி இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்ல சொதப்படுறதுனாலதான் முக்காவாசி டெஸ்ட் மேட்சஸ் தோக்குறாங்க. அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போலர்ஸும் விக்கெட்ஸ் பெருசா எடுக்க மாட்டேங்கிறாங்க அபார்ட் ஃப்ரம் ஜஸ்பிரீத் பும்ரா. சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் நல்லா போட்டாங்கன்னா தான் அந்த பெர்த் தவிர மத்த தோத்த மேட்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 400 ரன் ஆஸ்திரேலியா அடிச்சிருக்காங்க. 400 ரன் அடிக்கும் போதே அப்பவே கேம் வந்து கையை விட்டு போயிடுது 50%. நம்ம டெஸ்ட் ஆர்டர் பார்க்கும்போது எப்படி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மறந்துடுறாங்களான்ற மாதிரி இருக்கு. பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி, நீங்க சொல்ற மாதிரி ஐ எம் கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சிட்டு மேட்ச் டீப் ட்ரபிள் இருக்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ்ல புஷ் பண்றாங்க. நம்ம எப்படி அப்படி ஜெயிக்க முடியும்? ஆக்சுவலா ஒரு T20 கேம் கிடையாது. நம்ம வந்து ஒரு 5 நாள் பெர்த்ல நீ பண்ணினா ஓகே, அது ஏதாவது ஒரு டைம் ஆகும். துண்டு ஒரு வாட்டி வந்து கீழே விடும் ஆஸ்திரேலியாவுக்கு, அடுத்த முறையே உஷாராயிடுவாங்க. ஜெய்ஸ்வாலோட வீக்னஸ் என்னன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஜஸ்பிரீத் பும்ரா வந்து இன்னைக்கு ஒரு கோட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. உங்களோட நெக்ஸ்ட் கேள்விகள் நீங்க கேட்கலாம். ஜெய்ஸ்வால் அவுட்டா இல்லையா? டெக்னாலஜி மிஸ்டேக் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா எதுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்றீங்க? டெம்பு மைக்ல அசிங்கமா திரிட்டு இருந்தாங்க. ஸ்டிக்கோமீட்டர்ல ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு. ஹாட்ஸ்பாட்னு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்க ஆஸ்திரேலியா. பேச்சா பழங்கடையில தான் போடணும் போல இருக்கு. என்னத்துக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆஸ்திரேலியா மீடியா என்னப்பா இப்படி அத்துமீறாங்க? இதுல 4 காசு பிரோஜனமே கிடையாது. இன்னைக்கு அதே விராட் கோலியை வந்து கிளவுன்றானுங்க. அப்ப இவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு கிளவுனா இருப்பானுங்க. விராட் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு அது. அதை நான் டிஃபெண்ட் பண்ண போறது இல்லை. இந்த வீடியோவில் ஜஸ்பிரீத் பும்ராவை பற்றியும் நிதிஷ்குமார் ரெட்டியும் பற்றியும் அழகாக பேசியிருந்தாரு சிசிஎஃப் அண்ணா. நெக்ஸ்ட் வீடியோவில் ஜெய்ஸ்வால் அவுட்டா இல்லையா, ஆஸ்திரேலியன் மீடியா எவ்வளோ அத்துமீறி இருக்கிறாங்க, அதை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போது, கொஞ்சம் ஹார்ஷாகவும் இருக்க போதுன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண வேண்டியது முக்கியம். ஸ்டே டியூன்டாக இருந்துக்கோங்க மக்களே. அடுத்த வீடியோ சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. Okay guys, see you on next video. Signing off, Sabrish. See you on next video. Tata, bye, see you.